வெல்கம் டு ஐஆர்எக்ஸின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா, மிஸ்டேக்ஸ் வேர்ல்ட் தமிழ் அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம சமைக்க வச்சிருந்த கறி என்னது இது? என்னது? நகரத்தையே பார்த்திருப்போம். இப்படி எப்படி? என்னது இது? கோழி. ஆமாமா, இது கோழி பார்த்திருக்கேன். ஆனா இங்க சமைக்க வச்சிருந்த கறி திடீர்னு என்ன அது? ஏன் குடிக்குதா? இந்த மாதிரி அசைய ஆரம்பிச்சிடுச்சு. வா. பயமா இருக்குப்பா. என்ன? இல்ல, இன்னும் அதோட இது இந்த மாதிரி ஓடுது. சம்பவங்கள் நிறையவே நடந்திருக்கு. இதுக்கான காரணம் தெரியல. ஆனா உள்ளுக்குள்ள கறி ஏதோ மேல புழு உப்பு இருக்கா? தூவும் போது புழுலாம் இந்த மாதிரி நடக்கலாம். இத்தாலியில இருக்கக்கூடிய அந்த ஒரு sensitive பில்டிங் இருக்கு தான் இன்னும். சான் சீரோ ஸ்டேடியம். ஏய், என்ன நவுறுதா? சுத்துது அப்படியே. இத பாக்கும்போது அந்த பில்டிங்கோட காலம் ஏதோ சுத்துற மாதிரி இருக்குல்ல. ஆமா. இப்ப சுத்தலையா? இல்லையா? ஆனா அது ஒரு இல்யூஷன். அந்த பில்டிங் சுத்தல. அதான் சொல்றேன். அதுதான் நமக்கு அப்படி தெரியுது. சுத்துச்சுன்னா நம்ம அங்க மயங்கே ஆனா விழுந்துருவாங்க. பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. இல்யூஷன் அதான். மெக்சிகோல மாயன் சிவிலைசேஷன்ல கட்டப்பட்ட இந்த பிரமிட் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருந்தது. ம். ஏன்னா இந்த பிரமிட் முன்னாடி நின்னு நம்ம கை தட்டினோம்னா அந்த சவுண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கே கேட்கும். ஏதோ சவுண்ட் கேக்குது. கியாங் கியாங் பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. கியாங். கேக்குதா? ஏகப்பட்ட பேர் ஆராய்ச்சி பண்ணியும் இந்த சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் எதனால நடக்குன்னு ஏன் அப்படி ஒரு சவுண்ட் கேக்குது? பழங்காலத்திலே இந்த கோவில்ல எல்லாம் எக்கோ கேட்பாங்க. எக்கோ கேக்குறது வேற, இது வேற. லெஃப்ட் சைடு மூவ் ஆகுதா இல்ல ரைட் சைடு மூவ் ஆகுதா சொல்லுங்க. எனக்கு தெரியலையே. Left side. ஆ. ரைட் சைடு ஒரு கார் ரெண்டுமே கேம்ல குழப்புது. பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. ஐயையோ! அப்போ ஜஸ்ட் மிஸ். அந்த லாரிக்காரன் தப்புப்பா. உயிர் இப்படி தப்பிச்சிருந்தாங்க. வரீங்க. ராங் வேல வரான் அவன். இங்க பாரு, பயமா இருக்கு. ஓவர்டேக் பண்ணி வரான் அவன். ஒரு பெரிய யானை கூட்டம் அது ரோட சரி. கிராஸ் பண்ணிருந்தது. ஆ. அப்போ அந்த கூட்டத்தை வழி நடத்துற யானை ஒரு செகண்ட் நின்னு நன்றி சொல்லிட்டு போயிருந்தது. ஓ, வழி விட்டுட்டாங்க. உள்ள வந்த கொண்டு வந்து ஒரு போதா. திமிங்கலம் டால்பினை வேட்டையாடும் போது ஐயையோ! ஐயையோ! செமையா பிடிக்க இடிச்சிருக்கு. முடியல. இல்ல, அடிச்சிருக்கும். திமிங்கலம் 15 அடிக்கு மேல ஜம்ப் பண்ணி ஆச்சரியப்படுத்திருச்சு. ம். அடி விழுந்துருச்சு. அடிச்சு. வச்சிருக்கும். ஜனவரி 2024ல ஜப்பான்ல சூப்பர்க்கா. பயங்கரமான நிலநடுக்கம் வந்த பிறகு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தது. என்னது? நிலநடுக்கம் முடிஞ்ச பிறகு சரி. என்னது? பூமியை ரெண்டா பிளந்து மூச்சு விடுற மாதிரி இருக்குல்ல. வா, பூமி. ஏதோ எரிமலை வெடிக்க ஒரு போற இடத்துல எம்டியா நின்னுட்டு இருந்த இந்த ட்ரக் திடீர்னு பிடிச்சிச்சா? எப்படிப்பா? தெரியலையே. பாட்டில் சப்புன மாதிரி சப்பிடுச்சு. ஏன் எதனாலன்னு தெரியல. ஏதாவது ஏதாவது சயின்டிபிக்கா ஏதாவது இருக்கு. மகாராஷ்டிரால இது பதிவாயிருந்தது. என்னாச்சு? தண்ணி எல்லாம் மேல பறந்து போதா? அதிகமான காத்துனால காத்துனால. அப்படியே ரிவர்ஸ்ல விழுந்திருந்தது. அப்படி மேலே ஏறுது எல்லாம். அவ்வளவு காத்து. இந்த பில்டிங்ல படிஞ்சிருந்த பனிக்கட்டி விழுறத பாருங்க. சூப்பரா வருது. தட்டி விட்டுருப்பாங்க போல. ஐயோ, நிறைய விழுதுப்பா. ஐயோ, இவ்வளவு விழுது. அப்போ இவ்வளவு இது weight. பார்க்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதுல நின்னா நல்லா அடி விழும். நம்மலாம் கீழே விழுந்தா இப்படி எந்திப்போம். ஆனா ஜே ஜோன்ஸ்ங்கிற பிளேயர் கீழே விழுந்தா Zay Jones, first and goal for the is incomplete off the fingertips of Zay Jones. ஏய், இப்படிதான் கிராவிட்டிக்கே சவால் விடுற மாதிரி எந்திப்பாரு. ஒரு இடத்துல இதான் உலகத்துல பயங்கரமா ஏற்பட்ட மின்னல்னு சொல்லப்படுது. ஓ, இந்த தீபாவளிக்கெல்லாம் பட்டாசு வெடிக்கிறோமோ. இப்படி இறங்குது. சில செகண்ட் பகல் எவ்வளவு மாதிரி அழகா ஆயிடுச்சு. இருக்கு. ஓ, எவ்வளவுதான் இறங்குச்சானா ஒரே ஒரு இடத்துல தான் அடி விழுது. கிரீன் சைஸ்ல பெருசா பல டன் எடையோட இருக்கும். ஆனா இந்த மார்பிள் குவாரியில கிரீனே தம்மா துண்டா தெரியுது. எங்க? ட்ரெயின் எங்க இருக்கு? பாம்புங்க சட்டையை உரிக்கிறத அப்படியா? பார்த்திருப்போம். ஆனா பொம்மை மாதிரி 8 கால் பூச்சி சட்டையை உரிக்குமா? இத பாருங்க. அப்படியா?
ஆமா ஒரிக்கும் நான் பார்த்துருக்கேன். ஆமாப்பா. அதுங்க வளரும் போது பழைய உடம்ப கூடு மாதிரி கலத்திடுச்சு. சின்ன ஹெட்டுக்காலே ஒரிக்கும். பறவைங்க மரத்துல கூடு கட்டி பார்த்திருப்போம், ஆனா இங்க இந்த பறவை எங்க கூடு கட்டி இருக்கு பாருங்க. அட பாவி. சேஃபான இடம் தான். ஓட்டை இருக்கு போல இருக்கு. ஆமா எதுவும் வராது, பாம்பு கும்பலாம் வராதுல்ல. பழைய பிரிட்ஜ தரமட்டமாக்குறத பாத்திருக்கீங்களா? இங்க பாருங்க. அத பாரு வேடிக்கை பாக்குறாங்க. வா எவ்வளவு அழகா போச்சுல்ல இது. இங்க ரயில்வே ட்ராக் ஃபுல்லா பனியால மூடிடுச்சு. இதுல எப்படி ட்ரெயின் வர முடியும்னு நினைக்கும் போது ட்ரெயின் ட்ராக் இருக்கிறது தெரியல. எந்த பக்கம் இருக்கு? இதோ அப்படி போகுது. வழியில இருந்த பனிக்கட்டிய சும்மா ஒட்டச்சி எரிஞ்சிட்டு வந்திருந்தது. இது ரிஸ்க் தான் இல்ல. வலிக்கிறாது. புளோரிடாவுடைய ஒரு சாங்சுரியில ரொம்பவே ரேரா பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. மீனா முதலைக்கு நடுவுல எவ்வளவு மீன்கள் தத்தளிச்சிட்டு இருக்குன்னு பாருங்க. தண்ணி வத்தி போச்சா? மீனுங்க முதலை கிட்ட மாட்டிக்கிச்சா இல்ல முதலைங்க மீனு கிட்ட மாட்டிக்கிச்சான்னு தெரியல. தண்ணி இல்லாம வத்திக்கு மாட்டிக்கிட்டீங்களா? முதலைக்கு நல்லா மசாஜ் பண்ற மாதிரி இருக்கு. தின்னுட்டு இருக்கு. கடலுக்கு அடியில இத சீ குக்கும்பருமாங்க. அது எப்படி சாப்பிடும்னா என்ன பண்ணுது? சாப்பிடுது. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா அப்பா பேய் பேய் மாதிரி தான் இருக்கு. நம்ம போற வழியில நிறைய விண்மில்ஸ பாத்திருப்போம். அதுல மின்னல் விழுந்தா என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? இதோ இப்படிதான் ஆகும். தீ புடிச்சு சுத்துதுப்பா. இந்த விண்டுமின் மேல மின்னல் விழுந்தோம், அது சுத்துறத நிறுத்தல. மின்னல்தானா இல்ல தீ பிடிச்சிக்கிச்சான்னு தெரியல. மின்னல் விழுந்திருக்கும். 2019 மலை சரிவுல இப்படி ஒரு சைக்கிள் ரேஸ் நடந்ததுன்னா ஆச்சரியப்படுவீங்க. இங்க எத்தனை பேர் அதுல கலந்துகிட்டாங்கன்னு மட்டும் பாருங்க. விழுந்தாங்கன்னா மேல மேல விழுவாங்க. சரிக்கு விழுந்துட்டாங்க. விழுந்ததுக்குனே வட வந்தீங்க. சவுத் கொரியாவுடைய பியாங்சாங்கிற இடத்துல இப்படி ஒரு சம்பவம் பதிவாயிருந்தது. வருது. இது பேய் வர மாதிரி இருக்கு. பனிதான் இப்படி சூழ்ந்து வருதுன்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. அங்க உள்ள கேஸ் ஸ்டேஷன்ல கேஸ் லீக் ஆகி அந்த இடம் ஃபுல்லா பரவி இருந்தது. கொஞ்ச நேரத்துல அந்த இடமே தீ பிடிச்சு சின்ன பின்னமாயிடுச்சு. சைனால ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுக்காக அந்த இடத்தை காலி பண்ண சொல்லும் போது இந்த லேடி காலி பண்ண மறுத்துட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் பிளான மாத்தி வீட்டை சுத்தி பிரிட்ஜ கட்டிட்டாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. வீட்டு மேலேயே பிரிட்ஜ கட்டி இருப்பாங்க. தவறி விழுதாவது வண்டி விழுந்துச்சு. டேபிள்ல இறக்கி விட்டதும் இதுவரை பார்த்தது பிடிச்சிருந்தா வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரேசில் உள்ள உயரமான வாட்டர் ஸ்லைடு தான் இது. இதுல சரிக்கு வர தனி தைரியம் வேணும். அடியாத்தி எம்புட்டு ஹைட்டா இருக்கு. வெளில வரும்போது உயிரே இருக்குமா? கொஞ்சம் வெளில விழுந்தா கூட காலிதான். இந்த எறும்புங்க குளவி கூட அட்டாக் பண்றதுக்கு எப்படி ஒரு பிரிட்ஜ கட்டி இருந்ததுன்னு பாருங்க. பாரு எப்படி ஏறி போகுதுங்க. எவ்வளவு இருக்கு. கடல்ல எப்படி ப்ளூ கலர்ல ஜொலிக்குதுன்னு பாருங்க. ரேடியம் தான் நைட் இப்படி க்ளோ ஆகும். ஆனா இங்க பீச்சே க்ளோ ஆயிட்டு இருக்கு. மண்ணெல்லாம் இதாவுதா? அழகா இருக்கு. இத பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது எதனால நடக்குதுன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீன் டான்ஸ் ஆடுமா? இங்க பாருங்க ஆடி இருக்கு. கோய் மீனா? மத்த மீன் அட்ராக்ட் பண்றதுக்காக இத செய்து காத்துல இது எப்படி பறக்குதுன்னு பாருங்க. பிளாஸ்டிக் கவரா? பாம்பு சட்டம் மாதிரி ஐஸா? அழகா இருக்கு.
ஆகஸ்ட் 2023 அப்போ சைனால உள்ள கும்டக் டெசர்ட்டுக்கு வந்த டூரிஸ்ட் ஸ்டுடியோ முடி நிலைமை இதான். இந்த பேய் படத்துல வர மாதிரி இருக்கு. அந்த இது ஈர்ப்பு மாதிரி இது பண்ணிருக்கு. அந்த இடத்துல இதுவரை இப்படி நடந்ததே இல்லையா. இது பார்க்கவே ரொம்ப வியப்பா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு காடை வச்சு இவர் பண்ணது உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. மறக்காம சுத்திக்கிட்டே இருக்கு. எவ்வளவு அழகா சுத்துறாரு பாருங்க. போட்டோ ஏதாவது போட்டு வச்சுக்கிட்டாரு. தெரியலையே. ரோடுங்கள்ல டிராபிக் ஜாம் ஏற்படுறத பாத்திருப்பீங்க. ஆனா இங்க வித்தியாசமா மலை ஏற இடத்துல டிராபிக் ஜாம் இருந்திருக்கு. அடப்பாவிகளா. வெயிட் பண்ணி போணுமா? எத்தனை பேரு? மவுண்ட் எவரெஸ்ட்ல தான் இவ்வளவு பேர் மலை ஏற காத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரிஸ்க் இல்ல. இவ்வளவு வெயிட் தாங்குமா? ஒருத்தவங்க தானே எல்லாத்தையும் இழுத்துட்டு சறுக்கி விட்டுச்சுன்னா அவ்வளவுதான். பெல்ஜியம் உடைய ஒரு உயரமான பில்டிங்ல கயிறு கட்டி ஒர்க்கர்ஸ் கிளாஸை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது காற்றோட வேகம் அதிகமாயிடுச்சு. அதனால ஒர்க்கர்ஸ் பல மணி நேரம் இப்படி அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்தாங்க. ஆஹா, இந்த பெட்ரோல் ஸ்டேஷன்ல எல்லாமே நார்மலா தான் இருந்தது. ஆனா திடீர்னு அங்க பாரு, அண்டர் கிரவுண்ட்ல உள்ள டேங்க் பொளந்துட்டு வெளியே இந்த வந்துடுச்சு. ஈவில் இதுல அதுல காட்டுற மாதிரியே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பை. சூப்பர், நல்லா இருந்துச்சு. நிறைய வித்தியாசமா அது அந்த பிரமிட்ல அது கை தட்டுறாங்க. அது ஏதோ குருவியோட சவுண்ட் மாதிரி இருக்கு. அது என்னன்னே தெரியல. இல்ல அது எல்லாரும் தட்டுறதுனால அது இதாகும் அதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அதுல ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு இல்ல எக்கோவா இருந்தாலும் எக்கோனா அவங்க தட்டுற அதே சவுண்ட் தானே கேட்கணும். ஆமா, இது வேற ஏதோ மியூசிக் கேக்குற மாதிரி இருக்கு. ஆமா, அவங்களோட வாய்ஸே ரிட்டர்ன் வரும். எக்கோனா நம்ம கோயிலுக்கு எல்லாம் போனா அந்த மாதிரி தான் வரும். நான் அப்படி இல்லாம இது வேற ஒரு சவுண்ட் தான் வருது. என்னன்னு தெரியல. ஆமா ஆமா ஆமா. ஐயோ, அந்த ரோடெல்லாம் பொளந்துட்டு வர்றது. ஆமா. அதுக்கப்புறம் அந்த எர்த்குவேக் வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஏதோ ஒரு மாதிரி தூக்கிட்டு வச்சு ஏன் தெரியல. ஒருவேளை தண்ணி ஏதாவது வருதா அந்த சைடு, ஏதாவது உடஞ்சிருச்சா அந்த மாதிரி கூட இருக்கும். கீழே ஏதாவது உடஞ்சிருக்கும், அண்டர் வாட்டர் ஏதாவது உடஞ்சி அது வழியா தண்ணி ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அப்படி ஏறி இறங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மின்னல் அடிக்கிறது அங்கதான் இந்த மாதிரிலாம் வருது. மின்னல் புயல் நடக்கும், ஆனா தெரிய மாட்டேங்குது. இங்க அந்த அளவுக்கு தெரியல. ஆனா அங்க நிறைய அங்க எல்லாருமே வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால மாட்டிக்குது. இங்க வந்து நிறைய மரம் இருக்கனால அதுதான் உடஞ்சு விழுது. அங்க அந்த அளவுக்கு இல்லாததுனால தெரியலையா தெரியல. நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்